ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு சட்னி ரெசிபி தான் இது. தோசைக்கு, இட்லிக்கு ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். எல்லாமே போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சாலே போதும், சூப்பராக ரெடி ஆகிரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்ன பல்லு வெள்ளைக்கூடு, இது கூடவே ஒரு பெரிய சைஸ் உள்ளியை ரஃப்பாக நம்ம கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டாலும் போதும். இப்போ அதையும் போட்டுட்டு இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி எடுத்துடுங்க. அப்படி இல்லைனா 3 தக்காளி எடுத்துடுங்க. இப்போ போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சின்ன ஜீரகம், அதையும் போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக காயப்பொடி போட்டுவிடுங்க. போட்டுட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, 1/2 டீஸ்பூன் அப்படி இல்லைனா அதோட கொஞ்சம் அதிகமாக, எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம், அதனால தான். இப்போ போட்டுட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருங்க. பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுவிடுங்க. கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். கருவேப்பிலை போட்டுட்டு இதை நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி எடுத்துடும். நல்லா திக்காகவும் ட்ரையாகவும் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம உடனடியாக பண்ணுற மாதிரியான ஒரு சட்னி ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.